ஒரு காலத்தில் மனிதர்கள் அதிகமாக சண்டையிடும் ஒரு காலம் இருந்தது. சிறிய வார்த்தைக்கே பெரிய கோபம், சிறிய தவறுக்கே பெரிய பகை. அப்போது ஒரு முக்கியமான உண்மை கூறப்பட்டது. எதிரி உன்னை தாக்கும்போது அவன் உன் பலத்தை அல்ல, உன் மனதைத்தான் தாக்குகிறான். ஏன் தெரியுமா? ஒருவர் கோபப்படும்போது அவரின் அறிவு மங்கிவிடும். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை தரும். அதனால்தான் ஒரு அறிவுரை கூறப்பட்டது. கோபத்தில் பேசாதே, அமைதியில் சிந்தி. அமைதியின் முதல் சக்தி. ஒருவர் உன்னை விமர்சிக்கலாம், குறை சொல்லலாம், அவமானப்படுத்தலாம். அப்போது இரண்டு வழிகள் இருக்கும். ஒரு வழி உடனே பதில் சொல்லுவது, மற்றொரு வழி அமைதியாக இருப்பது. பலர் முதல் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் உண்மையான புத்திசாலி இரண்டாவது வழியை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தெரியுமா? உடனே பதில் சொன்னால் சண்டை பெரிதாகும். ஆனால் அமைதியாக இருந்தால் சண்டை அங்கேயே முடியும். அமைதி சில நேரங்களில் வார்த்தைகளை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. அமைதியின் இரண்டாவது சக்தி. ஒருவர் உன்னை தூண்டும்போது அவனுடைய நோக்கம் என்ன? அவன் உன்னை கோபப்படுத்த விரும்புகிறான். ஏன்? நீ கோபப்படும்போது நீ தவறு செய்வாய். அந்த தவறுதான் அவனுக்கு வெற்றி. ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவன் குழம்புவான். ஏன் பதில் இல்லை? ஏன் சண்டை இல்லை? இந்த குழப்பம் அவனுடைய பலத்தை குறைக்கும். அமைதி எதிரியின் திட்டத்தை உடைக்கும் ஆயுதம். அமைதியின் மூன்றாவது சக்தி. அமைதியாக இருப்பவன் கவனமாக இருப்பான். கவனமாக இருப்பவன் உண்மையை பார்க்க முடியும். பலர் சண்டையில் மூழ்கி உண்மையை பார்க்க முடியாமல் போகிறார்கள். ஆனால் அமைதி மனதை தெளிவாக வைத்திருக்கிறது. அந்த தெளிவு சரியான முடிவுகளை உருவாக்கும். அதனால்தான் ஒரு பழமொழி உள்ளது, அமைதியான மனம் வலிமையான ஆயுதம். அமைதியின் நான்காவது சக்தி. வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை குறை கூறுபவர்கள் இருப்பார்கள். சிலர் பொறாமை காரணமாக பேசுவார்கள், சிலர் கோபத்தில் பேசுவார்கள். அவர்களிடம் சண்டையிட்டால் நேரம் வீணாகும். ஆனால் அமைதியாக இருந்தால் நேரம் சேமிக்கப்படும். அந்த நேரத்தை பயன்படுத்தி வளர்ச்சி அடையலாம். ஒரு நாள் அதே மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அவர் பதில் சொல்லவில்லை, ஆனால் வெற்றி பெற்றார். மிகப்பெரிய ரகசியம், அமைதி என்றால் பலவீனமில்லை. அமைதி என்றால் பயமில்லை. அமைதி என்றால் சுய கட்டுப்பாடு. தன் கோபத்தை கட்டுப்படுத்துபவன் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துபவன் வெற்றியை கட்டுப்படுத்த முடியும். கடைசி உண்மை, சண்டை செய்து வெல்வது சாதாரண வெற்றி. ஆனால் சண்டை இல்லாமல் வெல்வது, அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதனால்தான் ஒரு அறிவுரை கூறப்பட்டது, எதிரியை வார்த்தைகளால் அல்ல, அமைதியால் வீழ்த்தலாம்.